பாகக்காயை தண்ணியில் வச்சுட்டு அதில் காலை வைக்கிறதுனால சர்க்கரை நோய் குறையுமானா கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. இதுக்கான ஆய்வுகளும் இல்லை. நமக்கு பதிலாக இன்னொருத்தர் சாப்பிட்டா நமக்கு வயிறு பசி அடங்குமா அப்படிங்கிறது தான் இதுக்கான பதில். கண்டிப்பாக அடங்காது. நம்ம சாப்பிட்டா தான் நம்ம பசி அடங்கும். நம்ம சர்க்கரைக்கான உடற்பயிற்சியோ உணவு பழக்க வழக்கங்களோ தேவைப்பட்டால் மாத்திரைகளோ எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் வருமே ஒழிய பாகக்காயை காலில் வச்சுக்கிறதோ தலையில் வச்சுக்கிறதோ கண்டிப்பாக சர்க்கரையை கட்டுப்படுத்தாது. நிறைய பேர் கேட்குறாங்க, சீசனல் ஃபுட்டில் நவாப்பழம் சாப்பிட்லாமா அப்படின்னா, நவாப்பழத்தில் இனிப்புத்தன்மையோட துவர்ப்புத்தன்மை அதிகமானது. நவாப்பழத்தில் கிளைசிமிக் இண்டெக்ஸும் கிளைசிமிக் லோடும் கம்மியானது தான். நவாப்பழம் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. ஸோ அளவோடு சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு 3-4 நவாப்பழம் சாப்பிட்டுக்கலாம். அதுவே டெய்லி வேண்டாம். சுகர் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இந்த நவாப்பழம் எடுத்துக்கலாம். நிறைய பேர் நவாப்பழம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி 1/2 கிலோ 1 கிலோ நவாப்பழம் சாப்பிட்ற டயபெட்டிக் பேஷண்ட்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதிகமான சுகரோடு அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ நவாப்பழமும் ஒரு அளவோடு நிப்பாட்டிக்கிறது நல்லது. சாப்பிட்லாமான்னா சாப்பிட்லாம். 3 அல்லது 4